மருமவளே அது வந்து காலையில் மகனுக்கு மட்டும் ஏதாவது தோசை இட்லி ஊற்றி கொடுத்துரு. ஏன்னா நம்மளும் ஏதாவது சாப்பிட்ருவோம். மதியானத்துக்குலாம் எதுவும் செய்யாத. இன்னைக்கெல்லாம் சமையலுக்குலாம் லீவ் விட்டாச்சு சரியா? இல்லை நம்ம ஏத்தாப்புல வீட்டுக்கு ஏத்தாப்புல இருக்க மண்டபத்தில் பாட்டெல்லாம் பாடிக்கிட்டு இருக்குது. ஏதோ கல்யாணம் போல இருக்குது. அங்கே போயிடலாம் நம்ம சாப்பிட. அதெல்லாம் ஒன்றும் கிடையாது. சோறு போடுறாங்க. சரி நம்ம போனால் மத்தியானம் சோறு மிச்சம். அதுக்கு தான் நான் போகிறேன். ஏன்னா நீயும் ஒன்றும் சாப்பிடாத. நீ படுக்கு மாவு இருக்குன்னு இட்லி தோசை தின்னுப்படாத. என்ன நம்ம மத்தியானம் அங்கே போய் தின்னுக்கலாம். காலையில் கூட நீ சாப்பிடாத. மருமவளே அமைதியாக இரு. சாப்பிட்டு முடிச்சாச்சு உட்காந்துரு. நான் வந்து 2 பிரியாணி கேட்டிருக்கிறேன் பார்சல். வாங்கிக்கிட்டு நம்ம வீட்டுக்கு போயிடலாம் சரியா? அதெல்லாம் ஒன்றும் இல்லை. நீ அமைதியாக இரு. ஆமாம்மா நீ அம்மா சொன்னாங்க வீட்டுக்கு தப்பிற மண்டபத்தில் ஏதோ விசேஷம் பாட்டெலாம் பாடுது சோறு போடுறாங்கன்னு. அதான் வந்து இந்த பிறகு என் வீட்டுக்கார சொல்லி வாழைப்பழம் வாங்கிட்டேன். அம்மா பார்சல் சோறு சொல்லியிருக்குதா. ராத்திரி போனால் இருக்கிறத வச்சு திருப்பிட்டு கம்முன்னு படுத்துடலாம். நீ மிச்சம் தானே. சரி நீ மத்தியானம் சோறு முடிஞ்சிச்சு நைட்டு சோறு முடிஞ்சுது. நமக்கு தெரியாத கல்யாணத்தில் கூட சோறு கிடச்சிருச்சு. நீ ரொம்ப சந்தோஷம். நீ